Hi friends, welcome to my channel Chettinad Tamil Food. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தக்காளி பச்சடி. சோ இது ரொம்ப ஈஸியாவே நாம செஞ்சிரலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கூடவே இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க so that நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். First நம்ம oil add பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஃபர்ஸ்ட் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்து, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகு. இது எல்லாம் நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில நல்லா வதங்கணும். இப்போ கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஒண்ணா சேர்த்து விட்டுருங்க. இப்போ துவரம்பருப்பு நீங்க சாம்பாருக்கு சேர்ப்பீங்கல்ல அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு வேக வச்சு இதுல ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுல 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே அரைச்சு வச்ச மிளகாய் தூள். 1 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதில் வந்து 6 தக்காளி, நல்ல பழுத்த 6 தக்காளி எடுத்து நம்ம கையிலேயே வந்து நல்லா கரைச்சி விட்டு அந்த தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே தக்காளியை வந்து நம்ம சாப் பண்ணி போடுறதை விட நம்ம கையில் கரைச்சி போடும்போது அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து சேர்க்கவே இல்லை, ஏன்னா பருப்பு வேக வச்ச தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணனால. ஸோ இப்போ பச்சடி பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கெட்டியாக தான் இருக்கணும். 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் இடையில நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி பச்சடிக்கு வந்து நம்ம என்ன ஃப்ரை பண்ணாலும், பொட்டேட்டோ ஃப்ரையாக இருந்தாலும் சரி, இல்லை கேரட் பீன்ஸ் பொரியல், இந்த மாதிரி எந்த காயை வேணாலும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டா இதோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பச்சடி எப்படி பண்ணுன்றதை பார்த்துட்டிங்களா? இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காண்டி காத்துட்ருக்கு. ஸோ இதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.